12 கொண்டு அடிச்சுக்க நாக்கு இந்த நேரம் ஒரு நித்திரியும் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கு வந்து எது சம்மந்தப்பட்ட காணொலியோட உங்களை சந்திக்க போகிறோம்டா பார்த்தீங்கன்னா வந்து நேற்றுக்கு ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு, மிகப்பெரிய விபத்து ஒன்று நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட காணொலி வந்து பின்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள். அதை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாமல் இருக்குது. அவ்வளவு வந்து மிக மோசமாக வந்து அந்த காணொலி இருக்குது. என்னுடைய நண்பன் பேர் அதால் போய் கொண்டு தான் அவன் தான் வந்து இந்த காணொலி எடுத்திருந்தான். அது சம்மந்தப்பட்ட பதிவாக தான் இந்த பதிவு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து நேற்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி வந்து கொழும்பு பஸ், அதாவது சொகுசு பெரிய பஸ் வந்து போய்கொண்டு இருந்திருக்குது. போய்கொண்டு இருந்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 11:30 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வந்து முல்லைத்தீவில் வந்து மாங்குள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பனிக்கன் அப்படின்ற இடத்துல வந்து இந்த பஸ் வந்து சொகுசு வாகனம் நின்றுருக்குது. ஏன் நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீரென்று ஸ்டார்ட் பண்ண முடியாமல் வந்து ரேடியேட்டர் பிரச்சனை, அதாவது ஒர்க் பண்ணிட்டு தான் நண்பன் சொன்னால் ரேடியேட்டர் பிரச்சனையால் இந்த வாகனம் வந்து நின்றுருக்குது. நின்ற அப்புறம் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரைவரும் அங்கே இருந்த சில 2 பயணிகள் அப்படின்னு நினைக்கிறேன் அதை வந்து திருத்தல் வேலைகளுக்காக செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் செய்து கொண்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். திருத்த வேலைக்காக செய்து கொண்டிருந்தார்கள். அது வந்து வேகமாக பின்னுக்கு வந்து கொண்டிருந்த ஒரு பாறை ஊர்தி வந்து அதை வந்து வேகமாக இடிச்சிருக்குது. அது வந்து இந்த சொகுசு வாகனத்தை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை வேகமாக வந்து இடிச்சிருக்கு. இதால் வந்து இந்த டிரைவர் உட்பட 2 பயணிகள் அந்த இடத்துலையே மோசமாக வந்து இறந்துருக்கார்கள். கிட்டத்தட்ட அவங்க நண்பன் சொன்னால் இந்த பஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மீட்டர் வரையும் இழுத்து செல்லப்பட்டு இடிபட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காணொலியை பார்த்துக்கணும்னு சொல்லி உண்மையிலேயே பார்க்க முடியாமல் இருக்குது. அவன் சொன்னால் வந்து இறந்த 3 பேர்களுக்குமே கால்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வேதனையாக இருக்குது. அதில் நின்ற டிரைவர் கொண்டு அடிச்சுக்க நாக்கு இந்த நேரம் ஒரு நித்திரியும் அது 12 மணி என்ன பரவாயில்ல. அப்ப எடுத்து இருக்காடா வேற இருக்காடா வேற இல்லையாடா அம்மா 3 ஆக்குறேன் நான் பார்க்கிறேன். இதில் 3 அல்ல 3 இல்லை 3 உண்டு எமர்ஜென்சி. நான் பார்க்க எப்படி கிட்டாக்க அந்த வேற அம்மா 4 பேர் இப்படி இருக்குன்னு வேற ஃபோட்டோ அடிக்கிறீங்களா? அடிக்க குழந்தைங்க நீங்கள் பார்த்து அடிங்க. நான் நோண்டியா ஏன்னா தூக்கிட்டா ஓனர் இவர் டிரைவர் இவர வாட்டர் பட்டன் கிண்ட உண்டா
இப்படியான சில விபத்துகள் வந்து இப்போ வரைக்கும் நடக்கலைங்க. எத்தனையோ வருடங்களாக வந்து நடந்து கொண்டா இருக்கு. எத்தனை உயிர்களை நாங்கள் வந்து இழந்திருப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த விபத்துகள் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று மது போதையில் ஓடுறது, இன்னொன்று வந்து வேக கட்டுப்பாடு இல்லாமல் சும்மா ஓடிக்கொண்டே இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நித்திர வரியில் ஓடி தள்ளுறோம். இதுக்கு வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பார உறுதி வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி, சொகுசு வாகனங்கள் வச்சிருக்கிறதா சரி, அவருடைய முதலாளிமார் வந்து மிக கவனமாக மக்கறையாக இருக்கணும். ஏன்னா கொழும்புலேருந்து ஜாழ்ப்பாணம் வாரதாக இருந்தாலும் சரி, ஜாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வாரதாக இருந்தாலும் சரி, ஒரு யுத்தம் ஒன்றுக்கு போட்டு திருப்பி வார மாதிரி அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ டிரைவிங்கள் நிலைமைகள் பேப்பர் நியூஸில் எல்லாம் பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. டிரைவரை நம்பித்தானுங்க அத்தனை உயிர்களும் அந்த வாகனத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. சில டிரைவர் மேலே செய்கிற வேலையிலால் வந்து பேக் கட்டுப்பாடு இருந்தாலும் சரி, ஓய்வில்லாமல் ஓடினாலும் சரி, மது போதையில் ஓடினாலும் சரி, எவ்வளோ உயிர்களை வந்து நாங்கள் இழக்க வேண்டியிருக்கு பாருங்க. எவ்வளோ பெற்றோர்களை இழக்க வேண்டியிருக்கு, குழந்தைகளை இழக்க வேண்டியிருக்குது, மனைவி கணவன். இப்படி ஒரு இழப்பு அப்படின்றது உண்மையில சாதாரண விடயம் இல்லைங்க. இப்படியான விபத்துகள் வந்து இன்னும் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர்ஸ் மேர்களுக்கு வந்து பொதுவான ஓய்வுகளை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸார் வந்து இன்னும் வந்து சட்டங்கள் மூலம் இறுக்கினால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேப் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுறாக்களாக இருந்தாலும் சரி, மதுபானத்தில் ஓடுறாக்களாக இருந்தாலும் சரி, ரகசிய இலக்கம் மூலம் பொதுமக்களை யாரும் அறிவித்து ஒரு போலீஸாருக்கு ஒரு கொடுக்குற ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார ஊர்தியல் டிப்பர்கள் அப்படி எல்லா இதுக்கும் வந்து ஒரு நேர அட்டவணை கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. ஓகே நண்பா, இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விட சொல்லி உங்களை வணக்கம் நண்பா.